மற்றும் ஒரு அண்மை செய்தி. கடலூர் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய மாணவர் குரு பிரசாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் +2 மாணவர் குரு பிரசாத் என்பவர் சம்பவ இடத்திலேயே இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். கடலூர் வரகால்பட்டியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் +2 மாணவர் உயிரிழந்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். நாகமுத்து, வணக்கம். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி +2 மாணவர் உயிரிழந்துள்ளார். மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரது மகன் குரு பிரசாத். இவர் பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வரக்கால்பட்டு கிராமத்தில் உள்ள அவரது பெரியப்பா வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அந்த பெரியப்பாவின் வீடு பாத்தீங்கன்னா இடிபாடுகளில் சிக்கி எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்ததுல அவர் பரிதாபகரமாக சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர் குரு பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து, அதாவது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்து இந்த மாணவர் உயிரிழந்தது தொடர்பாக செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையை ஈடுபட்டு இருக்காங்க. மாணவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.